தென்னாடே இந்தியாவுடைய மேப்லேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஆகிடும். தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணப்படும். அவன் என்ன டிக்டேட் பண்ணுறான்னா அதை நம்ம ஒபே பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நாட்டு பார்லிமெண்ட் என்ன நடக்குது? இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய ஒற்றுமையிலும் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகிற எங்கள் தலைவர் தளபதியினுடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு காலையிலே எங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றி அவரே இந்த திருத்தத்துறை பில்லு தான் இது ஒன்றும் சட்டம் கிடையாது, இதனுடைய நகலை இன்றைக்கு அவர் எரித்திருக்கிறார். அதேபோல் நாடு முழுவதும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னாரே, அதுபோல் இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது. இந்த தீயை பார்த்த பிறகு மோடி திருந்தவர் எந்த அடிப்படையில் பண்ண போறாங்கிறது தெளிவுபடுத்தல. பழைய மக்கள் கணக்கெடுப்பு அல்லது 2011 அதுதான் சொல்கிறேன். இதுதான் மோசடி. இதையெல்லாம் மறைச்சி அவேர்னஸ் வரக்கூடாது. நேற்றைக்கு தெளிவாக இந்து பத்திரிகை தெளிவாக அதை பற்றி ஒவ்வொரு வரியும் குறிப்பிட்டிருக்கிறது. எந்தெந்த வகையில் இன் வாட் எவர் ஃபார்ம் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பீப்புள் ஆஃப் சவுத் என்பதை மிக ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக போட்டிருக்காங்க. பர்சன்டேஜோடு போட்டிருக்காங்க. 77% increase in Uttar Pradesh, Bihar, whereas in Tamil Nadu, Andhra and Kerala, it is between 30 and 33%. So, இன்னும் ஆகும். நெக்லிஜிபிள் மைனாரிட்டியாக தென்னாடு ஆகிவிடும். ஆக வடக்கே இருக்கிறவன் என்ன இந்த சோறு தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இவனோடு தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இந்த சட்டம் போட்டாலும் போடுவாங்க. தென்னாட்டுக்கார மக்கள்லாம் அது போய் ஆகணும். இந்த தேர்தல் நிச்சயமாக இது இருக்குது. தமிழ்நாடு பூரா இது உணர ஆரம்பித்து விட்டால் அந்த உணர்வு ஏற்கனவே தமிழ்நாடு சரியாக இருக்குது. மேலும் இது ஆதரவு பெருகக்கூடிய வகையில் விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்கப்படும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்கிற அதுதாங்க அவன் சொல்கிற மோசடி, சீட்டிங். மோடி அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் ஆர் சீட்டிங் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சவுத் இண்டியன்ஸ். இப்போ தமிழ்நாட்டுக்கு 7.2% பிரதிநிதித்துவம் இருக்குது. அதே அளவில் தான் உயர்த்தப்படும் போது இருக்குங்கிறத சொல்கிறாங்க. தப்பு தவறு. எண்ணிக்கையை பாருங்கள், 77%. அங்கே பர்சன்டேஜோடு சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ் 77% இன்க்ரீஸ். இன் தமிழ்நாடு ஒன்லி 30 to 33%. சிதம்பரம் 60 தொகுதி வரை தமிழ்நாட்டில் லோக்சபா எண்ணிக்கை அதிகரிக்கும். சார், இட் இஸ் நாட் தி கொஸ்டின் ஆஃப் இன்க்ரீஸ் இன் தி சீட்ஸ். இட் இஸ் ஒன்லி தி இன்க்ரீஸ் ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தமிழ்நாடு? சிதம்பரம் கிளம்பி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசியல் அதிகாரம் தென்னாட்டினுடைய அரசியல் அதிகாரம் தென்னாடே இந்தியாவுடைய மேப்லேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஆகிடும். தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணப்படும். அவன் என்ன டிக்டேட் பண்ணுறான்னா அதை நம்ம ஒபே பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நாட்டு பார்லிமெண்ட் என்ன நடக்குது? தென்னாட்டுக்காரங்களை பேச விட்றாங்களா? இங்கிலீஷில் பேசினாலே கத்துறாங்க. ஸ்பீக்கு ஹிந்தி பார்த்து ரொம்ப பேசுகிறான், ஹிந்தியில் பேசுன்றான். நாங்களாம் ராஜ்யசபா இருந்தோம். டிகே சிலங்கம், நான் கனிமொழிலாம் பேசுகிற போது அங்கேருந்து பிஜேபி இருந்து ஹிந்தியிலே பார்த்து ஹிந்தியிலே பார்த்துக்கிறோம். நாங்கள் போடா பார்த்தாவது பூத்தாவது வந்து